பழைய திமுக ஆட்சியில வீடு தேடி ரேஷன் திட்டம் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கும், அதை தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கும், அவங்க வீட்டுக்கு போய் ரேஷன் பொருட்கள் குடுக்குற ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் இனிமேல் தொடருமா இல்லையா என்று ஒரு சந்தேகம் முதியவர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் வெங்கட்ரமணன் அது அப்படியே தொடரும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டும், முதியோர்களின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டும் அவங்க வீட்டுக்கு போய் ரேஷன் பொருட்களை கொடுக்குற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாரு. அதனால மாதத்துக்கு தேவையான ரேஷன் பொருட்களை அந்த ரேஷன் ஊழியர்கள் ஒரு சின்ன வேன்ல அரிசி, பருப்பு, சக்கரன்ட்டு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு பயனாளிகளின் வீட்டுக்கே நேரா போயிட்டு எடை போட்டு தந்து ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி பொருளையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சிஸ்டம் அப்படியே தொடருன்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அமைச்சர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் நெல் கொள்முதலுக்காக மூட்டைக்கு 40 ரூபா லஞ்சம்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அநேகமா முன்னால இருந்த ஆட்சியில நெல் கொள்முதல் நிலையங்கள் ஏதாவது லஞ்சம் அந்த மாதிரி விவசாயிகள் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரிலாம் மூட்டைக்கு 40 ரூபாலாம் விவசாயிகள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. விவசாயிகளுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபான்றது அவங்க ஒரு 100 மூட்டைங்க 200 மூட்டைங்க கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயங்க அது. அவங்களுக்கு ஒரு 4000 ரூபாய் 10,000 ரூபான்ட்டு அவங்க கொடுக்குற மூட்டையின் அளவை பொறுத்து ஒரு பெரும் சேவிங்கா அது அவங்களுக்கு இருக்க போதுங்க. இப்படியே இருந்தா தமிழ்நாட்டுக்கு லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்ற ஒரு இந்த வாக்கியம் உண்மையாயிடுமோ அப்படின்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அது படுத்துங்க. இதை தவிர அமைச்சர் செங்கோட்டையன் சற்று முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. +2 மாணவர்கள் +2 முடிச்ச பிறகு அவர்களுக்கு பல்வேறு சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், அப்புறம் சாதி சான்றிதழ் பல சான்றிதழ்கள் அவங்க அந்த காலேஜ் போகிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படுது. இது எல்லாமே இனிமேல் ஸ்கூல்லேருந்தே அரேஞ்ச் பண்ணி தரப்படுன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த அகாடமிக் இயர் 2026லேருந்தே தரப்போகிறாங்களா இல்லை அடுத்ததுலேருந்தா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். மாணவர்கள் கடைசி நேரத்தில் ஓடாமல் அவங்க ஸ்கூல்லேருந்து வாங்கி ஈஸியாக கொடுக்குற அளவுக்கு கல்லூரியில் சேர்ந்துக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான திட்டமாக இருக்குங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் திமுக ஆட்சியில் அவங்க நிறைய பண்ணாங்க. இதெல்லாமும் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலன்னு தெரியல. நிறைய மாணவர்கள் அலைக்கழிக்கப்பட்டாருங்க. பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ்லாம் சாதாரணமாக அவங்களுக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துருக்கலாம் முன்னால. ஆனால் தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு 2-3 நாள் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதெல்லாம் இருந்ததுங்க. இனிமேல் அந்த மாதிரி இல்லை. அவங்கவுங்க ஸ்கூல்லேயே அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் அவர் அறிவிச்சிருக்கிறாரு திரு செங்கோட்டையன். போக போக பார்க்கலாம் என்ன மாதிரி சிஸ்டம் வருதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.